வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு வழிகாட்டத்தான் இந்த உரையாடல். வாங்க, உங்க எதிர்காலத்தை நம்பிக்கையோட திட்டமிடலாம். சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் என்ன பண்றது? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலையே கிளப்பிட்டு இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கவலைப்படாதீங்க, நாம இத ஒன்னா சேர்ந்து சரி செய்யலாம். முதல்ல நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபினிஷிங் லைன் கிடையாது. இது ஒரு ஸ்டார்டிங் லைன். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட உண்மையான, ரொம்ப அற்புதமான ஆரம்பம் இனிதான். உங்க எதிர்காலத்தை உருவாக்குற இந்த பயணத்தை நாம ஒரு தெளிவான 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். ஒவ்வொரு படியும் உங்களை உங்க இலக்குக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போகும். ரெடியா? சரி, நம்ம முதல் படிக்குள்ள போகலாம். எந்த பாதையில போகலான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நாம யாரு, நமக்கு என்ன வேணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மிக முக்கியமான முதல் படி உங்களை பத்தி நீங்களே நல்லா புரிஞ்சுக்கிறது தான். எந்த காலேஜ், எந்த கோர்ஸ்னு வெளியில தேடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள தேடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எது பிடிக்கும், எது உங்கள மோட்டிவேட் பண்ணுது? ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படலாம். ஆனா உங்களுக்கு போட்டோகிராஃபில ஆர்வம் இருக்கலாம். தயக்கமே வேண்டாம். இது உங்க வாழ்க்கை. உங்க முடிவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுய ஆய்வுக்கு ஸ்வாக் அனாலிசிஸ்னு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. உதாரணத்துக்கு, உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதாவது பலம், கணக்குல புலியா இருக்கலாம். வீக்னஸ், அதாவது பலவீனம், மேடையில பேச கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு, உங்க ஊர்ல ஒரு புது கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். சேலஞ்ச், அதாவது சவால், நீட் மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுற போட்டித் தேர்வுகளா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்களேன், உங்களுக்கே ஒரு செம கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க இத பெரிய படிப்புன்னு சொல்றாங்கங்கிறதுக்காக இல்ல. உங்களுக்கு எது சரியான பாதையோ அதுதான் சிறந்த பாதை. உங்க திறமையும் உங்க கடின உழைப்பு தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. உங்கள பத்தி ஒரு தெளிவு கிடைச்சதும் இப்போ நாம அடுத்த படிக்கு போகலாம். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம். உங்க முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. முக்கிய ப்ரொஃபஷனல் படிப்புகளையும் அதுக்கு நீங்க தயாராக வேண்டிய நுழைவுத் தேர்வுகளையும் அழகா பட்டியலிட்டு இருக்கு. மருத்துவம் படிக்கணுமா? அப்போ நீட் தேர்வு எழுவணும். ஐஐடி மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல சேரணுமா? அதுக்கு ஜேஇஇ தேர்வு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு பக்காவான ரோட் மேப் மாதிரி இருக்கும். ஒருவேளை இப்போதைக்கு இந்த ரெகுலர் கல்லூரி பாதை உங்களுக்கு சரி வரலன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பாலிடெக்னிக் டிப்ளமோ, தொலைநிலை கல்வி, ஐடிஐ மாதிரி சூப்பரான மாற்று வழிகளும் நிறைய இருக்கு. இதுவும் ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும். எந்த ஒரு பெரிய பயணத்திலயும் நமக்கு உதவி தேவைப்படும் இல்லையா? நல்ல வேளையா உங்க கல்வி பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு உதவ நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் பத்தி இப்போ விளக்கமா பார்க்கலாம். இந்த நம்பர், இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அரசு பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற ப்ரொஃபஷனல் படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு கிடைக்குது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு வெறும் அட்மிஷன் மட்டும் கொடுக்கறதில்ல, உங்க கல்விக்கான முழு நிதி உதவியும் கொடுக்குது. இதனால பணம் உங்க படிப்புக்கு ஒரு தடையா இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்காகவே இருக்கு புதுமை பெண் திட்டம். இது மூலமா உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். இது உங்களுடைய சின்ன சின்ன செலவுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதையும் தாண்டி உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரினா அதுக்கு தனியா உதவித்தொகை இருக்கு. எந்த காலேஜ்ல சேரலாம், என்ன படிக்கலான்னு ஒரே குழப்பமா இருந்தா நான் முதல்வன் போர்ட்டல் பாருங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா தயங்காம உயர்கல்வி உதவி எண்ணான 144117க்கு கால் பண்ணுங்க. இப்போ நாம கடைசி படிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான படி. நம்ம பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான எல்லாத்தையும் பேக் பண்ணணும் இல்லையா? அது மாதிரிதான் அட்மிஷனுக்கு தேவையான எல்லா முக்கியமான ஆவணங்களையும் சரியா இப்போதே தயார் பண்றதுதான் இந்த படி. விண்ணப்ப செயல்முறை சுமூகமா இருக்க இந்த பட்டியலில் இருக்கிற எல்லா ஆவணங்களையும் இப்போவே தயாரா ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல தேடி அலையாம ரிலாக்ஸா இருக்கலாம். உங்க கையில இப்போ உங்களுக்கான ஒரு வரைபடம் இருக்கு. உங்கள வழிநடத்த ஒரு உள் திசைக்காட்டி இருக்கு. பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயார். இந்த அற்புதமான பயணத்தை தொடங்க நீங்க இப்போ முழுசா ரெடி. நாம பார்த்த இந்த முழு செயல்முறையையும் ஒரு எளிமையான, சக்தி வாய்ந்த 4 படி மந்திரமா சுருக்கலாம். 1. உங்களை அறிஞ்சுக்கோங்க. 2. சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. 3. நல்லா படிங்க. 4.
உங்களுக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கான பாதை இப்போ தெளிவா இருக்கு. ஒரு புதிய சாகசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. உங்க வெற்றி நிச்சயம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.